ஒரு நெல்வயலில் தாய், தந்தை, 2 குஞ்சுகள் என மொத்தம் 4 அரிக்குருவிகள் கூடு கட்டி வசித்து வந்தன. குஞ்சுகள் ரெக்கை முளைத்து சில தினங்களில் பறக்கும் தருவாயில் இருந்தது. அன்று முதல் நாள் தாய் குருவிகள் தனது 2 குஞ்சுகளை கூட்டில் விட்டுவிட்டு இரை தேட சென்று விட்டன. வயலை பார்க்க வந்த இளஞ்சேரன் என்ற முதலாளி தன்னுடன் வந்த தாயா, நாளை இந்த நெற்கதிரை அறுவடை செய்ய வேலையாட்கள் வருகிறார்கள் அம்மா என்று பேசியபடியே வரப்பின் வழியே சென்றார்கள். இதை கேட்ட சற்றும் எதிர்பாராத அந்த 2 குருவி குஞ்சுகள் மாலை வந்த தாய்க்குருவிகளிடம் அதிர்ச்சியுள்ள தனது கீச்சி குரலில் விஷயத்தை சொன்னது. அப்படியா என்றது தாய்க்குருவிகள். எந்த ரியாக்ஷனும் தரவில்லை. 2ஆம் நாள் வழக்கம் போல தாய்க்குருவிகள் இரை தேட சென்று விட்டது. இன்று இளஞ்சேரனுக்கு வந்தார்கள். ஆனால் 2ஆம் நாளும் வேலையாட்கள் வராததை கண்டு புலம்பி சென்றார்கள். இதை மீண்டும் கேட்ட குஞ்சு குருவிகள் மாலை வந்த தாய்க்குருவிகளிடம் பிஞ்சு குரலில் விஷயத்தை சொன்னது. அப்படியா என்ற தாய்க்குருவிகளிடம் மீண்டும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. 3ஆம் நாள் வழக்கம் போல தாய்க்குருவிகள் இரை தேட சென்று விட்டது. ஆனால் இன்றோ இளஞ்சேரன் ஈயுடன் வயலுக்கு வந்தார். ஆனால் 3ஆம் நாளோ வேலையாட்கள் நாளைக்கு கண்டிப்பாக வருகிறோம் என்று வந்து சொல்லிட்டு சென்று விட்டார்கள். உடனே இளஞ்சேரன், அப்படி இல்லை என்றால் நானே வயலில் இறங்கி நெல் அறுவடை செய்து முடிக்கிறேன் என்று ஜாலியாக பேசி சென்றார்கள். இதை ரசித்தபடியே கேட்ட குஞ்சு குருவிகள் தற்போது தாய்க்குருவிகளிடம் அமைதியாக எந்த ரியாக்ஷனும் தரவில்லை. தாய்க்குருவிகள் குஞ்சு குருவிகளிடம், என்ன குட்டீஸ்களா, இன்று உங்க வயல் முதலாளி வரலையா, ஒன்னும் சொல்லவில்லையா என்றது. குஞ்சு குருவிகளோ, ஆமாம் போங்க, வேலையாட்களே வரல, அவரது அம்மா பெரியம்மா சித்தியும் வரமாட்டாங்க போல, முதலாளி ஒருத்தர் மட்டும் எப்படி நாளை கதிரறுத்து முடிப்பார். தாய்க்குருவிகளோ பதற்றத்துடன் என்ன சொல்றீங்க என்றது. குஞ்சு குருவிகளோ, ஆமாம் மா, யாரும் வரலனா நானே அனைத்து நெற்பயிரையும் கதிர் அறுவடை செய்கிறேன் என்று முதலாளி கூறினார் என்றது. உடனே தாய்க்குருவிகள் குஞ்சு குருவிகளுடன் வேறொருவர் வயலுக்கு பறந்து சென்றது. அடுத்த நாள் காலை குஞ்சு குருவிகள் முதல் முறையாக தனது தாய்க்குருவிகளுடன் இரை தேட சென்றது. குஞ்சு குருவிகள் தாய்க்குருவிகளிடம், அம்மா வாருங்கள், நேற்று வரை நாம் இருந்த அந்த முதலாளி வயல் வழியே செல்லலாம் என்றது. அவ்வாறே அவ்வழியே சென்றபோது அந்த முதலாளி முதல் வயலை முடித்து 2வது வயலை அறுவடை செய்து கொண்டிருந்தார். ஏனெனில் விடியற்காலை முதலே அறுவடை செய்ய தொடங்கிவிட்டார் என்றது தாய்க்குருவிகள். உங்களுக்கு எப்படி தெரியும் என்றால், நீங்கள் காலை எழுவதற்கு முன்னரே நாங்கள் சென்று பார்த்து வந்து விட்டோம். அது மட்டுமல்ல, அவர் அறுத்த அந்த முதல் வயலில்தான் நமது கூடு இருந்தது என்றார்கள் நிறைந்த புன்னகையுடன். இந்த கதை மிகுந்த தாக்கத்தையும் அழகிய வாழ்க்கை பாடத்தையும் தருகிறது. தனிநபரின் உழைப்பின் முக்கியத்துவம், செயல்படாமல் மட்டும் யோசிப்பவர்களுக்கு முன்னேற்றமில்லை என்பதையும், தன்னம்பிக்கை மட்டுமே வெற்றிக்கு வழிகாட்டும் என்பதையும் அழுத்தமாக எடுத்துரைக்கிறது. கதையின் அமைப்பு: குருவிகளின் சூழ்நிலை குஞ்சுகளுடன் கூடு நெற்பயிரில் இருக்கிறது. ஆனால் சூழலை கவனிக்காமல், பிறரின் நடவடிக்கைகளை எதிர்பார்க்காமல் தாய்க்குருவிகள் முடிவு செய்கின்றனர். முதலாளியின் முயற்சிகள் வேலையாட்களை நம்பி 3 நாட்கள் காலந்தாழ்த்தினார். ஆனால் முடிவில் தன்னுடைய முயற்சியால் வேலை முடிக்க முடிந்தது. தாய்க்குருவியின் புரிதல், தன் கையே தனக்கு உதவி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வேலையாட்கள் உதவியை நம்பிக்கையாக வைத்திருந்தவர்களிடம் தங்காமல் தன்னை மற்றும் தனது குடும்பத்தை பாதுகாக்க முடிவெடுக்கிறது. குஞ்சுகளின் திகைப்பும் தாயின் பாடமும் மனித வாழ்க்கையின் உண்மையான சோதனைகளை இதன் மூலம் கற்றுக் கொடுக்கிறது. தன் நம்பிக்கை மற்றும் செயல்பாடு வெற்றிக்கு முக்கியம். இந்த கதையின் மையக்கருத்து, செயலிழந்து காத்திருக்காமல் நம்மால் முடிந்ததை நாமே செய்வது வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழியை காட்டும். சிறு குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ மிகச்சிறந்த பாடமாக இது அமையும்.